Hello children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12 ஓட சாப்டர் 2 எக்ஸாம்பிள் நம்பர் 2.22ல செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்கே வந்து மாடுலஸும் ஆர்குமெண்ட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட எக்ஸ் வேல்யூ வந்து ரியல் பார்ட்டு -√3, y வந்துட்டு இமேஜினரி பார்ட்டு 1. மாடுலஸ் கண்டுபிடிக்க இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கிறோம். எக்ஸோட வேல்யூ வந்து -√3. ஸோ -√3 ஸ்கொயர் பண்ணுறப்போ 3 ஆகிடும், +1 4. ஸோ √4ஓட வேல்யூ வந்து 2 வந்துடும். ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னா tan இன்வர்ஸ் ஆஃப் y/x. ஸோ 1/-√3. இங்கே மாடுலஸ் இருக்கிறனால அடுத்த ஸ்டெப்பில் இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ டேனில் எப்போ 1/√3 வரும்னா π/6 அப்போ வரும். இப்போ நம்ம பார்த்தோம்னா இங்கே நம்மளுக்கு cos theta that is ரியல் பார்ட் வந்து நெகட்டிவாக இருக்குது, sin theta that is இமேஜினரி பார்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. எது பாசிட்டிவாக இருக்கோ நம்ம கிராஃபில் அந்த தான் போய் பார்க்கணும். இப்போது நம்மளோட கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா சைன் வந்து நெகட்டிவ், சைன் வந்து பாசிட்டிவ். சைன் பாசிட்டிவ் எங்கே இருக்குது? செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. அப்போ தீட்டா வந்து லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட்டு. தீட்டாவோட வேல்யூ வந்துட்டு என்னது? π-α. சரிங்களா? ஸோ தீட்டா வந்து நான் செகண்ட் குவாட்ரண்ட்டு கிராஃப் காமிச்சிட்டேன். ஸோ π-α நான் இப்போ தான் π/6ன்னு கண்டுபிடிச்சிருந்தேன். அப்போ எல்சிஎம் பண்ணுறப்ப அது 5 π/6 ஆடுது. ஸோ மாடுலஸோட வேல்யூ வந்துட்டு ஆர்குமெண்ட்டோட வேல்யூ வந்து π/6. ஃபுல் சம் லாங் ஷார்ட்டில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.